अम्मा இருக்கா अम्मा इருக்கு இருக்கா इருக்கு हिंदी ல बोलो वह उठकर चल दिया और देखो कुश देश का एक मनुष्य आ रहा था जो कोजा और कुशियों की रानी कंदों के मंत्री और खजानी था। இந்த வார்த்தையை என்னைக்காவது தியானம் செய்திருக்கீங்களா? ये आपने इस प्रकार के वचन को आपने ध्यान किया है क्या? இதை படிக்கும் பொழுது இதை குறித்து உங்கள் சிந்தனை என்னைக்காவது ஓடி இருக்கிறதா? कई इस प्रकार के गहरे रूप से आपने इस शब्द को पढ़ा है क्या? As a pastor, एज एक सेवक के रूप में we should read the Bible word by word. परमेश्वर के जो वचन पढ़ते समय हर एक शब्द को लेकर हमें पढ़ना जरूरी நம்ம है। மற்றவங்களுக்கு ஈஸியா ஆயத்தப்படுத்திடுவோம். हम बाकी लोगों को हम सही रीति से हम तैयार कर सकते हैं। நம்ம கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம கொடுக்கும் பொழுது ஜனங்கள் அங்கே நல்ல அப்படி வளர்ந்து வந்து விடுவார்கள். जब हम परमेश्वर के सुसमाचार करते हैं वहाँ के लोग सारे परमेश्वर के और भी ज्यादा उत्पन्न हो जाते हैं। अनेक நேரத்தில் ஊழியர்களுக்கும் வசனங்கள் தேவைப்படுகிறது. कई सेवक लोगों को भी परमेश्वर के वचन की जरूरी है। அவர்கள் வளர்ச்சியில வளர்ந்து வந்து அப்படியே நிறுத்தி விடுவார்கள். அதை தாண்டி இன்னும் கட்டத்துக்கு போவதில்லை. कई बढ़ोतरी होने के बाद कई बात के बाद वो रुक जाते हैं। ஏன்னா அது ஒரு திருப்தி நிலைமைக்கு வந்து விடுகிறது. वो बहुत ही एक तृप्त हो जाते हैं कि मुझे काफी है। எப்பொழுதுமே இந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல்ல வரவே கூடாது. इस प्रकार के तृप्त करके हमारे जीवन में नहीं आना चाहिए। இங்கே பல மக்களை ஆதாயப்படுத்தி இருந்தார். यहाँ पर कई लोगों की आत्माओं को लेकर आया। ஒரு ஆத்துமக்காக அவன் ஓடுகிறான். लेकिन वो एक ही आत्मा के लिए पीछे दौड़ रहा இங்கே இந்த है। கோஜா அப்படினு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஹிந்தி வார்த்தை ये जो हिंदी शब्द है कोजा करके அப்படியே சொல்லப்படுகிறது. அவர்கள் திருநங்கை என்று சொல்லி கிண்ணர் என்று சொல்லப்படுகிறது. वहाँ पर लिखा है कि वो किन्नर है करके लिखा है। இத குறித்து எந்த போதகராவது ஆய்வு செய்து அவர்கள் சொல்லி இருப்பார்களாம்? कोई सेवक लोग इस प्रकार के जो संदेश पे देते समय वो बोला है क्या? நான் ரிச்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் மேல ஆகிறது. मैं उद्धार पाकर 30 साल हो गया है। ஆனா எனக்கு அந்த கால சிறு வயதிலே எனக்கு இந்த வசனத்தை குறித்து எந்த தெளிவும் கிடையாது. बचपन से मैं इस प्रकार के जो परमेश्वर का वचन को मैं नहीं पढ़ती நான் थी। பைபிள் கிளாஸ் போனது பிற்பாடு बाइबल क्लास जाने के बाद அந்த காலேஜிலே என்ன சார்ந்த வார்த்தையிலே நான் வேதாகமத்து கல்லூரியில அங்க இருக்கிற கமெண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கிறேன். वहाँ पर जब इस प्रकार के वचन को ध्यान करते समय मैं पढ़ रही हूँ। அங்க லைப்ரரியில போய் அந்த புத்தகத்தை ஆய்வு செய்யும் பொழுது वहाँ पर जब लाइब्रेरी में जाके पढ़ते समय मैंने देखा इस प्रकार के கர்த்தர் शब्द। யாரையும் விட்டு வைக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். परमेश्वर किसी को भी नहीं छोड़ा है करके मैंने पढ़ी। இன்னைக்கு நம்ம பாஸ்டர் இந்த லீடர்ஷிப் நிக்கிற ஒரு பெரிய பொறுப்புல आज जो हम खड़े हैं जो पास्टर लीडरशिप में கவனமாய் உத்தரவு சொல்வதற்கு நம்ம கவனம் சிந்தை வைக்க வேண்டும். बहुत ही ध्यान से हम उत्तर देते समय बहुत ही ध्यान से रहना जरूरी है। என்ன ஏன்ட்ட ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுது मेरे पास एक पास्टर बोला, நான் பாஸ்டர்ட்ட போய் என் பிரச்சனையை சொல்றேன். वो पास्टर के पास जाके मेरे सारी समस्या को मैंने बताई। பையனா பிறந்த ஆனா பெண் உணர்வு இருக்கிறது. मैं लड़का करके मैंने जब माता के गर्भ से मैंने हुआ लेकिन लड़की के रूप में हूँ। அவர் சிந்திக்காம எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். वो बहुत ही बिना ध्यान से उन्होंने इस प्रकार के उत्तर दिए। You are possessed by the devil spirits அப்படின்ட்டா. आप इस प्रकार के शैतान की आत्मा को पाए करके उन्होंने कहा। காரணம் இந்த வார்த்தைகளை குறித்து தெளிவில்லை. क्योंकि इसका कारण क्या है? उन्होंने इस प्रकार के जो वचन को नहीं पढ़े। இதை குறித்து அவர் ஆய்வு ரிசர்ச் எதுவும் செய்யப்படவில்லை. उन्होंने कभी इसके बारे में रिसर्च नहीं किया है। ஆனா நான் அவருடைய திருச்சபைக்கு பல வருடங்களாக போய் கொண்டிருக்கிறேன். कई सालों से मैं उनके कलीसिया में जाते ही रहती थी। ஆனா அது அப்படி அல்ல. लेकिन वैसे नहीं है। கர்த்தர் அவர்களை குறித்து முக்கியமான சம்பவங்களை வேதத்தில் அங்கீகமாக போடப்பட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியவில்லை. परमेश्वर इनके बारे में भी कई प्रकार के जो वचन में लिखा गया लेकिन कोई नहीं जानता है। பாஸ்டருடைய லீடர்ஷிப் பொறுப்பு என்ன? जो पासवान का जो लीडरशिप का क्या है? வருகிற மேய்க்கிற மந்தைகள் மீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்பட வேண்டும். आने वाले जो लोग हैं जो मेंबर्स हैं उनके ऊपर कई प्रकार के एक मेंबर्स एक इस प्रकार के रेस्पॉन्सिबिलिटी होना जरूरी है। அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது उनको जब उत्तर देते समय பொறுமையாய் சொல்வதற்கு நம்ம கவனிக்க வேண்டும். एक धीरज के साथ वो उत्तर देना जरूरी है। தெரியலனா தெரியலன்னு சொல்லிரணும். अगर वो नहीं जानते हैं तो नहीं पता करके बोलना இன்னைக்கு जरूरी நம்ம है। விசுவாசிகள் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுவார்கள். आज कलीसिया के जो लोग इस प्रकार कहते हैं, பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. पासवान परमेश्वर ने क्या कहा मुझे बताओ। என்ன சொன்னார் என்ன குறித்து என்ன சொன்னார் சொல்லுங்கங்கிறதுக்காகவே मेरे बारे சும்மா में சொல்லி परमेश्वर விடுவார்கள். ने क्या कहा करके वो पूछते हैं। விசுவாசிகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். जो कलीसिया के लोग हैं उनसे बहुत ध्यान से रहना जरूरी எவ்வளவு है। நம்மளை உயர்த்தி வைப்பார்களோ जितने ज्यादा वो ऊंचे स्थान में उठाते हैं அவ்வளவுக்கு கீழே தூக்கி போட்டு மிதிச்சு விடுவார்கள். उतना ज्यादा नीचे डाल देते हैं। இன்னும் பல சாபடங்கள்லாம் பார்க்கிறேன் பாஸ்டர்களை கை நீட்டி அடிக்கிற அளவுக்குள்ள சூழ்நிலைகள் कई இருக்கிறது. प्रकार की मैं चर्चेस देख रही हूँ कि कई सेवक लोग को वो मारते हैं। இன்னைக்கு நம்ம ஒரு திருச்சபையை நடத்துறோம் என்றால் ஒரு பெரிய கூட்டங்கள் நம்மை தேடி வரும். आज हम एक कलीसिया चलाते हैं तो कई प्रकार के झुंड से लोग अपने पास आएंगे। படித்தவர்கள் இருப்பார்கள். जो पढ़ाई किए हुए लोग हो सकते அங்கே हैं செமி லிட்ரேச்சர்ஸ் या இருப்பார்கள். तो फिर नहीं पढ़े लिखे हो लोग हो அங்க सकते अनेक हैं। பேர் அங்கே பாமர மக்கள் இருப்பார்கள். कई प्रकार के लोग हो सकते हैं वहाँ पर। இத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க எப்படி கொடுப்பீங்க? सारे लोगों का परमेश्वर का सुसमाचार कैसे बताओगे? நமக்கு சில நம்மளுடைய தன்மையை நம்ம இன்னும் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். अपने आप को
और भी ज्यादा उत्पन्न करना जरूरी है। நம்ம என்ன செஞ்சிடும் போதகர் ஆயிட்டோம்னா ஆமா நான் பிரசங்கிக்கிறேன் நான் சோ கன்வீனியன்ட்டாக நிக்கிறேன் அந்த மைண்ட் வரவே கூடாது. हम क्या करते हैं, मैं एक सेवक बन गया हूँ करके इस प्रकार बोलकर हम खड़े हो जाते हैं। நாமும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். हम भी सीख रहे हैं कई प्रकार की बातें। அப்ப நம்ம மூச்சை நிறுத்துற வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். इसका मतलब क्या है, जब तक हमारा सांस रुकती है तब तक हम सीखते रहते हैं। ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை என்ன செய்வதில்லை, நம்ம அதை கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடுகிறோம். एक समय के बाद हम क्या करते हैं, इस प्रकार नहीं सीखते और रोक देते हैं। ரெண்டாவது என்ன செய்கிறோம், மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கறத கவனிக்கிறதையே நிறுத்தி விடுகிறோம். दूसरी बात, दूसरे लोग क्या बोल रहे करके वो भी सुनना हम रोक देते हैं। ஆனா முக்கியமானது ரெண்டு விஷயம். लेकिन मुख्य दो ही है। பிறர் சொல்றதையும் கவனிக்கப்பட வேண்டும், जो दूसरे लोग जो बोलते हैं वो भी सुनना है हमें, கற்றுக்கொள்வதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். और जो सीखते हैं और भी ज्यादा सीखना है हमारे ஏன்னா நம்ம जीवन में। திருச்சபைகளுக்கு अनेक பேர் வருவார். क्योंकि कलीसिया में अनेक प्रकार के लोग वहां पर आएंगे। அத்தனை பேருடைய கேள்விக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. सारे लोगों के प्रश्नों को हम उत्तर देना जरूरी है। அன்னைக்கு நான் கேட்டேன், போதகர் எனக்கு சொன்ன வார்த்தை நீ பிசாசு பிடித்தவர். जो उस दिन जो मेरा जो सेवक है मुझे जो कहा था कि तू शैतान के आत्मा के अंदर से आई है, ऐसा बोला था। நான் போய் சூசைட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? अगर मैं उस समय आत्महत्या किया होगा तो क्या होगा யார் அதை मेरा? பழியை சுமப்பார்கள்? कौन उसे रिस्पॉन्सिबिलिटी लेगा? ஒரு திருநங்கையுடைய அம்மா एक किन्नर का जो माता ஒரு சபையில சாட்சி சொல்றாங்க, एक कलीसिया में इस प्रकार गवाही दिए, என் கூட பிறந்த என் தம்பி என் அண்ணங்கள் இந்த கிண்ணர் பிள்ளையை வெட்டி கொண்டு போட்டுடு, விஷம் வச்சு கொன்னுடுன்னு சொல்லியிருக்காங்க. जब भाई